உடுக்க என்ன ஆடுறா அடி பத்தல அப்பா பொட்டைய கிளம்பிட்டானே. இது கனவுல நிஜம்தான். இந்த அம்மா நல்லா ஜோக் அடிக்கிறாங்கடா. ஜோக் இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க மனசு அதை விட பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ராம்பாபு. என்ன டயலாக்குங்க இது? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அருகதை எனக்கு இல்லைங்க. ஏன் இல்ல? ஏன்னு சொல்றேன். நீங்க கோயில்ல இருக்கிற தெய்வம்னா நான் கோயிலுக்கு வெளியில விடுற செருப்புங்க. நீங்க பேங்க்ல இருக்கிற இரும்பு லாக்கர்னா நான் பேங்க்கு வெளியில பிச்சை எடுக்கிற பெக்கருங்க. நிறைய வித்தியாசம் இருக்கு. என்கிட்ட பணம் இருக்குன்னு தானே நீங்களும் பணம் சம்பாரிச்சு பணக்காரர் ஆயிடுங்க. நாம நினைச்சா பணக்காரன் ஆகிறது நடக்காதுங்க. அதனாலதான் ஆண்டவன் இவனையும் என்னையும் டெலிவரி பாய்ஸா பிறக்க வச்சிருக்கான். எங்க முதலாளிய ஷாப் ஓனரா பிறக்க வச்சிருக்கான். ரஜினிகாந்த சூப்பர் ஸ்டாரா பிறக்க வச்சிருக்கான். உங்களை ஃபுல் கேஷோட பிறக்க வச்சிருக்கான். ஆண்டவனோட எழுத்து அழிச்சிட்டு நாம சம்பாதிக்க நினைச்சாலும் சம்பாதிக்க முடியாதுங்க. சரி, தெரியாம தான் நான் கேக்குறேன். எல்லாரும் பணம் சம்பாதிச்சுட்டா எங்க டியூட்டி யார் செய்வாங்க? யார் செய்வாங்க? அதனாலதான் ஆண்டவன் இவனையும் என்னையும் இப்படி பிறக்க வச்சிருக்கான். ஆஹா, என்ன அற்புதமா சொன்னடா. நான்சென்ஸ். இந்த முட்டாள் வேதாந்தத்தை விட்டு தொலைச்சிட்டு நான் இப்ப சொல்றது முதல்ல கேளுங்க. நான் உங்களை லவ் பண்றேன். உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும். நான் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சா குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு என் டாடி முன்னாடி வந்து உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கணும். சிம்பிள். என்ன 5 லட்சம்ங்கிறது சிம்பிளா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ தெரியாதோ, இது வரைக்கும் 500 ரூபாய் நோட்டை நான் பார்த்ததே இல்ல. 5 லட்சத்தை இந்த கையால என் கனவுல கூட நான் தொட முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்கு தில் இருந்தா, மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா 5 லட்சம் சம்பாதிக்கணும். என்னடா அம்மா போச்சு, பொழுது முடிஞ்சது என்ன இப்படி வாசிக்கிறீங்களே, என்னால தாங்க முடியாது. ராம்பாபு மனுஷினா என்ன? மனுஷிதான். நோ, மணி பிளஸ் ஷீ இஸ் ஈக்குவல் டு மனிஷி. ஓஹோ, ஷீ நான் ரெடியா இருக்கேன். மணி எப்ப சம்பாதிக்க போறீங்க? அதான் என்னால முடியாத வேலைன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் முடியாது? எந்த விஷயமா இருந்தாலும் கட்ஸ் வேணும். கட்ஸ்னா மனதைரியம். என்கிட்ட அது ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு. அப்படின்னா இங்க இருந்து தண்ணில குதிங்க. எனக்கு நீச்சல் அடிக்க வராதே. வரும்னு நினைச்சு குதிங்க, அது தானா வந்துரும். எப்படி வரும்? என்கிட்ட 5 ரூபா நோட்டு இருக்கு. இது 5 ரூபா நோட்டு இல்ல, 500 ரூபா நோட்டுன்னு சொன்னா மாறிடுமா? ஓஹோ, அடி பின்னிட்டடா. பொத்திட்டு. இல்லங்க ராம்பாபு, நீங்க எதையாவது சாதிக்கணும்னா முதல்ல தைரியம் வேணும். அதனால தான் தைரியத்தை தைரியலட்சுமின்னு சொன்னாங்க. வாரே வா, தூள் கலப்பிட்டீங்கம்மா. வாய மூடுறா. அப்படி சொன்னவங்க தைரியத்தை நீச்சல் அடிக்கிற லட்சுமின்னு சொல்லல. இல்ல, எங்கேயோ போயிட்டடா. ஐயோ, எனக்குன்னு வந்து வாச்சானே. சரி, நீங்க குதிக்க போறீங்களா இல்லையா? குதிப்பாமா, குதிப்பான். டேய், குதிச்சுறா. எப்படா குதிக்கிறது? எப்படா குதிக்கிறது? நீ குதிடா. பாருடா, அங்க பாருடா. நீச்சல் அடிக்க வேண்டாம். நீங்க ரெடின்னு சொல்லுங்கம்மா. ரெடி? ரெடி. 1 2 3. படவா, அட்டகாசமான ஐடியா கொடுத்துறாடி. இல்லடி ராம்பாபு, ராம்பாபு. எதுக்குடா இப்படி டென்ஷன் ஆவற? அந்த பொண்ணு அவங்க ஆளுங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. டேய், 50,000க்காக இன்ஃபர்மேஷன் நீ தான் கொடுத்தியா? சும்மா இருடா, நாங்க யாரும் சொல்லல. அவங்களாவே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. டேய், அந்த பொண்ணு அவங்க ஆளுங்க கூட்டிட்டு போயிட்டாங்கடா. பணம் பந்தியில, குப்பையில. டேய் ராம்பாபு, இல்லடா, அந்த பொண்ணு அவங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பா. போகட்டும்டா, விடுறா விடுறா. எனக்கு ஒரு பந்தயம். 10 ரூபா பெட்டு. யார் முதல்ல வீட்டுக்கு வரான்னு பார்க்கலாம். ரெடி? 1 2 3. வெரி குட். உனக்கு பிடிச்சிருக்கிறதால எனக்கு பிடிச்சிருக்குமா? உடனே முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிடுறேன். ஆனா நீ மட்டும் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாதுமா. சரிங்க டாடி. Thank you very much. குட். 210 15. ஹலோ. ஆமா, ராம்பாபுவா? எங்க இருந்து? உடுக்க ராம்பாபுக்கு போன். ராம்பாபுக்கு போன்டா. ராம்பாபுக்கு போன். ராம்பாபுக்கு போன். ராம்பாபுக்கு போன். ராம்பாபு, உனக்கு போன் வந்திருக்கு. எனக்கு போன் வந்திருக்கா? யாரா இருக்கு? எனக்கு போன் வந்திருக்காதுங்க. உனக்கு தான்டா. ஹலோ. ஹலோ ராம்பாபு, நான் தான் ஸ்வேதா பேசுறேன். ஓ, நீயா? வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா? சேர்ந்துட்டேன். எங்க அப்பா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் கவலையே படாம முகூர்த்த நாள் கூட குறிச்சிட்டாரு. வெரி குட். எப்ப மேரேஜ்? ஒரு வியாழக்கிழமை. அதாவது இன்னும் 4 நாள் தான் இருக்கு. வியாழக்கிழமை காலையில 11 மணிக்கு முகூர்த்தம். ஓஹோ, மார்னிங் ஷோ டைம்க்கு சொல்லு. எவ்வளவு சீரியஸா நான் இங்க பேசிட்டு இருக்க, நீங்க ஜோக் அடிக்கிறீங்களே. நான் உங்களை பத்தி டீடைலா சொல்லிட்டேன். நீங்க முகூர்த்தத்துக்கு 3 நிமிஷம் முன்னாடி 5 லட்சத்தோட வந்தா நீங்க தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஓ, அந்த நேரத்தை தாண்டி வந்து ஹவுஸ்ஃபுல் போட் போட்டுருவீங்களா? ராம்பாபு, இது ஜோக் அடிக்கிற டைம் இல்ல. சீரியஸா சின்சியரா கேளுங்க. சொல்லு. 5 லட்சம் பணத்தோட வியாழக்கிழமை 11 மணிக்குள்ள நீங்க இங்க வந்துடணும். சரி, மீட்டர் ஏறிட்டே போகுது. உன் போன் பில் அதிகமாயிடும். போன வை. அப்படின்னா ஊட்டிக்கு போறியா? தாலி கட்டுறதுக்கு இல்ல, அச்சதை போடுறதுக்கு. டேய், 5 லட்சம் சம்பாதிக்க கூடாது. உங்ககிட்ட கண்ணக்கோல் இருக்கா? எதுக்கு? இந்தியன் பேங்க் எங்க இருக்குன்னு தெரியுமா? எதுக்கு? கொள்ளை அடிக்கிறதுக்கு. அட பின்ன என்னடா?
5 லட்சம் சம்பாதிக்கணும்னா அம்மா நம்மால அது முடியாது. 10 ரூபா செலவுல வாழ்த்து தந்தி அனுப்பி வச்சிடறேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? நம்ம லெவலுக்கு அதுவே அதிகம். ஏய் ராம்பாபு, எதுக்காக வாழறான்னு நினைக்கிறேன்ல. ஸ்வேதாவை நான் லவ் பண்ணேன்டா, அவளை உண்மையாவே லவ் பண்ணேன். டெலிவரி பாயா நான் பிறந்தது என் தப்பா? சொந்த பணத்துல ஸ்வேதாவுக்கு ஒரு செருப்பு கூட வாங்கி கொடுக்க முடியாத பொழப்படா என்று எத்தனையோ பணக்காரங்களுக்கு நம்ம டெலிவரி செய்யறோம். அவங்களும் நம்மள மறந்துடுறாங்க, நாமளும் அவங்கள உடனே மறந்துடுறோம். ஸ்வேதாவை அப்படிதான்டா. ராம்பாபு, ஸ்வேதா ஆகாயம் மாதிரி. ஆகாயத்தை தொட முடியாத என்ன மாதிரி ஏழைங்க கண்ணாடியில தான் ஆகாயத்தை பார்த்து திருப்தி பட்டுக்கணும். ராம்பாபு, அந்தஸ்து மறந்துட்டு தலை நிமிந்து மேல பார்த்தா கழுத்துதான் வலிக்குமே தவிர காதல் நிறைவேறாதுடா. எல்லாத்தையும் யோசிச்சுதான் ஸ்வேதா என்ன லவ் பண்றேன்னு சொல்லியும் அதை நான் ஜோக்கா எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே காதல் ஜோக் இல்லடா, நான் தான் ஜோக்கு, என் வாழ்க்கை ஜோக்கு, அவ்வளவுதான். தம்பி, சிட்டில யாரோ ஒரு கொலைகாரன் சுத்திட்டு இருக்கானா? இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்கிறது நல்லது இல்ல. வீட்டுக்கு பாப்பா. தேங்க்ஸ். சரி, நாங்க போறோம். ஜாக்கிரதை. Wait, 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 wait. You are like my uncle, தேங்க்ஸ் பா. but I hate my uncle. I hate. சிஸ்டர், 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 ஏன் இப்படி பயந்து ஓடுற? சிஸ்டர், அதனால தான் ஹேட் யூ. என்னடா இது? நம்ம வீடு மாதிரியே இல்ல. நம்ம வீடு மாதிரி இல்ல, ஆனா நம்ம வீடு தான். நம்ம விட ராம்பாபு, உனக்கு சுக்கரன் இந்தா மாலை போட்டுக்க. என்னங்க இது? என்னைக்கும் இல்லாம புதுசா இன்னைக்கு மாலை போடுறீங்க. ஒருவேளை என்ன வீட்ல இருந்து வெளியே துரத்த சூழ்ச்சி பண்றீங்களா? இல்ல, இவனை டைரக்டா மேல அனுப்பி வைக்கிற ஏற்பாடா? மேல அனுப்புற ஏற்பாடு தான். அந்த மேல இல்ல, வாழ்க்கையில மேல. உனக்கு 10 லட்சம் ரூபாய் வந்திருக்கிறான் பாபு. எனக்கு 10 லட்சம் வந்திருக்கா? நான் லாட்டரி டிக்கெட் கூட வாங்கலையே. வாங்கலனாலும் சுக்கிரதசை அடிக்கிறப்போ லட்சங்களா வந்து பணம் கொட்டும். என்னங்க இது, ஜோக் அடிக்கிறீங்களா? அட என்ன அது, மேல இருக்கிறவன் தான் உன் பாட்டனை பார்த்து ஜோக் அடிச்சு கொன்னுட்டான். செத்த மனுஷன் செத்ததோட சும்மா இல்லாம உனக்கு 10 லட்சத்தை அனுப்பி வச்சுட்டு செத்துட்டாரு. எனக்கு ஒரு பாட்டா இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் சுக்கிரதசையோட சுத்தல் வேலையா? அந்த டிராஃப்ட கொடுங்க. இந்தா 10 லட்சம். 10 லட்சம் 10 லட்சம். 10 lakhs. டேய் உடுக்க, இப்படி வா. இது பாரு, இப்ப நான் லட்சாதிபதி தானே. ஆமா, என்னமோ தெரியலடா, சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிடணும் போல தோணுதுடா. பணம் செய்யற மேஜிக் அதான்பா. ஒரு இடத்துல இருக்க விடாது ஒண்ணு. அது சரி, இந்த பணத்தை என்னடா செய்ய போற? 5 லட்சத்தை ஸ்வேதாவோட டாடி கிட்ட கொடுத்து சீக்கிரம் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்குவேன். மிச்சம் 5 லட்சத்தை என்னடா செய்யறது? மாருதி எஸ்டி 3 வாங்கிடு. அந்த பொண்ணு லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஹலோ, நான் தான் சங்கர்லிங்கம் பேசுறேம்மா. நீங்க சொன்னபடியே 10 லட்சம் ரூபாய்க்கு உண்டான டிராஃப்ட் ராம்பாபு கிட்ட சேர்த்துட்டேம்மா. தேங்க்ஸ் அங்கிள். ஹலோ ஹலோ ஸ்வேதா, நான் ராம்பாபு. ஹாய், என்ன விசேஷம்? நீ சொன்ன மாதிரியே 5 லட்சம் சம்பாதிச்சிட்டேன். ரியலி? என் ஃப்ரெண்டு மேல சத்தியம். இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல எங்க இருந்து பணம் கிடைச்சது? அநியாயமும் மோசமும் செய்யாம சம்பாதிச்சேன். ஓகேயா? பின்ன எதுக்கு லேட் பண்றீங்க? உடனே வாங்க. வந்துகிட்டே இருக்கேன். புது மாருதி எஸ்டீம் கூட வாங்கியிருக்கேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். பை பை. அடடடடா, பிரமாதம். என் வீட்டுல இருந்ததால தான் உனக்கு இந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. இல்ல, என் ஷாப்ல வேலை செஞ்சதால தான் அவனுக்கு இந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. நான் கூட உங்க ஷாப்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்கவே இல்லையே. இது உங்க அதிர்ஷ்டமும் இல்ல, இவரோட அதிர்ஷ்டமும் இல்ல, ராம்பாபுவோட அதிர்ஷ்டம். ராம்பாபு, கார்ல ஏறா. ஓகே பை. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நில்லு. எல்லாரும் சொல்றீங்க, அப்படின்னா நீ கிளம்பிட்டியா? ஆமா. பல்ல உடைச்சிருவேன். அவனும் போய் நீயும் போயிட்ட. இங்க சரக்கெல்லாம் எவன்டா டெலிவரி பண்றது? எல்லாரும் சேர்ந்து போலாம், நீ போக வேண்டாம்.
அது இல்ல சார், நான் கூட துணைக்க போகிறேன்னா ராம்பாபு ஒண்டியா சிங்கிளா கஷ்டப்பட வேண்டியதான். எப்படா சிங்கிளாவா? 4 நாளைக்கு முன்னாடி அவன் போறது எதுக்கு நினைக்கிறேன்? கட்டிக்க போற பொண்டாட்டியோட பேசணும், ஆடணும் பாடணும். வாய்ப்பு கிடைச்சா ஸ்கின் பிளே, அடடா முத்தட்டம். சுப ஷாட்டுக்கு நம்ம அங்க போனா போதும். ஏய் ராகு காலம் வரப்போது, வண்டி ஏறா. நீ ஆரத்தி எடு. எல்லாரும் கண்டிப்பா என் மேரேஜுக்கு வந்துடணும். வந்துடுறான். நல்லா நல்லா. கரெக்ட். தேங்க்யூ. Lift, please. வாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? You are like my son. என்ன சொன்னீங்க? நீ என் மகன் மாதிரியே இருக்க. Yes. You are like my son. ரொம்ப தேங்க்ஸுங்க. I love my son. உங்க பையன் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? எனக்கு கல்யாணமே ஆகல. இப்பதானே நீங்க ஐ லவ் மை சன் அப்படின்னு சொன்னீங்க. இருந்திருந்தா பாசம் வச்சிருந்தேன். என்ன கிறுக்கு பையன் நினைச்சிட்டல்ல? இல்லைங்க, உண்மையை சில நேரம் சொல்லக்கூடாது. அதனால ஊட்டிக்கு போயிட்டு இருக்கீங்க. ஏய் ஸ்டாப். மனுஷங்க சுத்துற இடம் இது, பார்த்து போமா ப்ளீஸ். பாய். கோ 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 கோ. அடேங்கப்பா அங்கப்பா, ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்க. இல்லனா இந்த பாம்ப அம்மா, உங்களுக்கு சாதாரண மனசு இல்லைங்க, வெண்ண மனசு, வெண்ண மனசு. நீ ஒருத்தன் தான் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. தேங்க்ஸுங்க. நீ டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் கார் டிரைவ் பண்ணட்டேன். நானே பண்றேன் டிரைவிங். ஓகே வேண்டாமா? வேண்டாம். ஓகே நோ ப்ராப்ளம். நைஸ் ஜென்டில்மேன். அது சரி, உன் லவ் ஸ்டோரியில வில்லனே இல்லையா? லிங்க் இல்லாம பேசுறதுல பெரிய கில்லாடி சார் நீங்க. மானிட ஜாதிய பூண்டோட அழிக்கணும் அழிக்கணும். என்ன சார் சொன்னீங்க? அம்ஜத் கான் அருமையான ஆக்டர் இல்ல? அம்ஜத் கான் ஞாபகத்துக்கு வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வில்லனை பத்தி கேட்டீங்களே, எதுக்கு? மந்தார செடியில மல்லிப்பூ பூத்தா எப்படி இருக்கும்? டெஃபினட்டா என்ன மென்டல் கேஸ் நினைச்சிட்டல? அதெல்லாம் இல்ல, பெரிய ஆள் சார் நீங்க. நான் அந்த மாதிரி நினைக்கல. ஏன் கார் நிறுத்துனீங்க இப்போ? இங்கேயும் பாம்பு வந்துருச்சா? இல்ல, உன் மேல பாசம் வந்துருச்சு. என்னது? கம் வித் மீ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யேத்ரே அம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நமஸ்காரம் சாமி. தீர்க்காயுஷ்மான் பவ. என்ன வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா மந்திரமும் தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வாரிசு இல்ல, அதனால இந்த பையனை நான் தத்தெடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னையா? ஒன்னதான். ஏன் அது உனக்கு பிடிக்கலையாப்பா? யாருமே இல்லாத ஒரு அனாதை சார்னா அப்பான்னு கூப்பிடுற அதிர்ஷ்டத்தை எனக்கு தந்தீங்கன்னா நான் வேண்டான்னு சொல்லுவேனா சார்? டேய் டேய் கண்ணா, குறுக்கலையா, ராம்பாபுவ இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே தத்தெடுத்துக்க போறேன். முகூர்த்தம் பாருங்க. வேற முகூர்த்தம் என்னத்துக்கு பார்க்கணும்? இப்ப நீங்க கேட்டதே திவ்யமான முகூர்த்தத்துல கேட்டிருக்கேன். இப்பவே அதை நடத்திடலாம். குட். டேய் கண்ணா, நான் போய் தேவையானதை வாங்கிட்டு வந்துடுறேன்.
என்னடா இது பொழுது பிடிச்சது 10 லட்சம் வந்துச்சு இப்ப என்னடா நான் கோடீஸ்வரன் தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதிர்ஷ்ட காத்து அடிக்கிறப்போ எல்லாம் சேர்ந்து வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். அது அப்படித்தான். இன்னும் போக போக என்னென்ன காத்தடிக்குமோ, வாழ்க்கை எப்படிலாம் உருமாறுமோ. சுபம். ஆசீர்வதிங்க. புத்திரன் தேஹி வரம் மம புத்திரம் தத்தோ மயா சுதः தத்தத ஸ்வீகார முகூர்த்த சுமுகூர்த்தோஸ்து. தத்தத்த ஸ்வீகார முகூர்த்த சுமூர்த்த மஸ்து. இந்த நிமிஷத்துல இருந்து ராம்பாபு சாட்சாத் உங்க உள்ளே ஆயிட்டான். சுபம். டாடி Sit down. உன்னை என் மகனா நான் செலக்ட் பண்ணது 100% கரெக்ட். உன் ஃபாதரா நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ராங் ஸ்டெப்பா இருக்குமோன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது புரியல டாடி. எனக்கே என்ன புரியல, உனக்கு எங்கடா புரிய போதும். முண்டா. முண்டமா? முண்டான்னு ரொம்ப செல்லமா சொன்னீங்கல்ல. நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். என்ன? பிகாஸ் யூ ஆர் மை டாடி, ஐ அம் யுவர் சன். மசாலா தோசை திங்கிற அளவுக்கு ஈஸியா மனுஷங்களை கொல்றவனை எப்பாவது பாத்திருக்கியா? என்னது கொலைகாரன பாத்திருக்கியாங்கிறீங்களா? எனக்கு கொலைனாலும் ரத்தம்னாலும் எக்கச்சக்க பயம். பாக்குறது மட்டும் இல்ல, கொலைய பத்தி பேப்பர்ல கூட படிக்க மாட்டேன். அதனால அந்த கன்றாவியல எனக்கு தெரியாது டாடி. குட் குட் வெரி குட். தெரிஞ்சிக்காம இருக்கிறதா ரொம்ப நல்லது. என்னைக்கு நீ தனித்தன்மையோட இருக்கணும். அது இல்லனா என் ஸ்டைல ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்பவும் புரியல டாடி. நான் இவ்வளவு விவரமா சொல்லி உனக்கு புரியலையா? விவரமாவா சொன்னீங்க? வெயிட் வெயிட், மறுபடியும் சொல்றேன். சொல்லுங்க. மானிட ஜாதிய பூண்டோட அழிக்கணும்னு சொன்னல, சொன்னீங்க. அதனால நீ என் ஸ்டைல ஃபாலோ பண்ணி என் கடமையை நிறைவேற்றணும். எஸ், ஐ அம் யுவர் சன். குட். நான் இது வரைக்கும் 75 கொலை செஞ்சிருக்கேன். அதுதான் நான் சம்பாதிச்ச ஆஸ்தி. ஒரு தந்தையா இருந்து உனக்கு தர ஆஸ்தி. இட்ஸ் ஆல் யுவர் ப்ராப்பர்ட்டி. ஆனா நான் கொல்லாம உயிரோட விட்டவங்கள உன் கையால கொல்லணும். அதுக்கு முதல்ல நீ என்ன கொல்லணும். என் புள்ள ஒரு பெரிய கொலைகாரனாக போறாங்கிறத என் கண்ணார பார்த்துட்டு செத்து போயிடுறேன். ப்ளீஸ் கில் மீ ப்ளீஸ். போங்க டாடி. நல்ல பாம்புக்கும் தண்ணி பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க கொலை செஞ்சேங்கிறீங்களே. உன் கையை எதுக்கு சொரிஞ்சுக்கிற? அரிக்கிறதால. நானும் அப்படிதான். என் மூளையில யாரையாவது கொலை செய்யணுங்கிற அரிப்பு ஏற்படும். உடனே நான் கொலை செஞ்சிருவேன். எனக்கு கொலைனாலே பயம்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும்னே அழ வைக்கலான்னு பாக்குறீங்க இல்ல? என் தங்கம், என் வைரம், என் தவ புதல்வா, மை டியர் சன். நான் உன்னை அழ வைக்கிறேன். என்ன நம்பு ராசா. நான் ஒரு கொலைகாரன். போலீஸ் கிட்ட இது வரைக்கும் சிக்காம இருக்கிற கொலைகாரன். என்ன நம்பு ப்ளீஸ். ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க. போங்க டாடி. ஆல்ரைட். நீங்க பாரு, எனக்கு இப்போ கொலை செய்யணுங்கிற வெறி இல்ல. ஆனா உனக்கு என் மேல, நான் சேர்த்திருக்கிற ஆஸ்தி மேல நம்பிக்கை வரணும்டா. நான் என்ன செய்யறது? அவரை கொல்லட்டா? அவரை கொண்டா நம்புவல? கொல்ற. ஹலோ குருக்களையா, எங்க டாடி கூப்பிடுறாரு. You are like my guru. தீர்க்காயுஷ்மான் பவ. But I hate my guru. It's so simple. Brown girl in the ring. Tra la 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 la. Brown girl in the ring. Stop! குட் மார்னிங் சார். மிஸ்டர் ரஞ்சித், எஸ் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட மாட்டாம இதுவரைக்கும் 68 பேரை கொலை செஞ்ச அந்த சாடிஸ்ட் மறுபடியும் இன்னைக்கு ஒரு கொலையை செஞ்சிருக்கிறான். எங்க சார்? ஊட்டிக்கு போற வழியில ஒரு கோயில் பூசாரி அரக்கத்தனமா சுட்டு கொன்னு இருக்கிறான். சோ அந்த கொலைகாரன் ஊட்டி பக்கம் போய்கிட்டு இருக்கான்னு இதுல இருந்து புரியுது. ஊட்டிக்கு அந்த பையன் எதுக்காக போகணும்? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்றதுக்காக இருக்குமோ? சாரி சார். சோ நீங்க 2 பேரும் மாறு வேஷத்துல அந்த ரூட்ல போய் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு தகவல் அனுப்புங்க. ஓகே சார்.
நான் கொலகாரனுக்கு 10 அடி பின்னாடியே இருந்துட்டு இருப்பேன் சார். நான் கொலகாரனுக்கு 10 அடி முன்னாடியே இருந்துட்டு இருப்பேன் சார். வரேன் சார். சார், அந்த கொலகாரன் ஒரு பயங்கரமான சாடிஸ்ட். அவனை பிடிக்க இந்த கோமாளிங்களை ஏன் அனுப்புறீங்க? எஸ், வேணும்னு தான் அனுப்புறேன். யூனோ, சில நேரத்துல கோமாளிங்க தான் ஹீரோ ஆயிடுவாங்க. ஏய் அசிஸ்டன்ட், இப்படியே இன்னும் எவ்வளவு தூரம் போறதுடா? கொலகாரன் கிடைக்கிறதுக்குள்ள நாம இந்த ரூட்லயே ரிட்டையர்ட் ஆடுவோம் போல இருக்கு. கவலைப்படாதீங்க சார். அதோ கொலகாரன். கொலகாரன் சொல்லி மிரட்டி உருட்டி விட்டுட்டேன். எங்கடா இருக்கான் கொலகாரன்? அண்டர் வேல்டே ஆடி போச்சுங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருக்கலாமே அப்படி சொன்னேன். நான் அலர்ட்டா இல்லாம போயிருந்தா ஸ்ட்ரைட்டா நேரம் மேல போய் சேர்ந்திருப்பேன். ஆமா, என்னடா தலையில? ஐயோ, என்னத்துக்கு ஆச்சுங்க? ஒரு சின்னவள தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தேன். அது சரிடா, இது கழண்டு போச்சே. நீ எப்படா வருவே? கழண்டு போனா நாங்க அவங்க பைக் இருக்குல்ல, நான் பின் சீட்ல குந்திக்கிறேன். நீ உட்கார்ந்தா என் பக்கத்து சீட்ல உட்காரணுமே தவிர என் முன்னாடியோ பின்னாடியோ உட்கார கூடாது. அப்படி உட்கார்ந்தா பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக் வீக்னு எனக்கு தெரியும். செருப்பு கைட்டிட்டு அடிப்ப. இன்னொரு வார்த்தை அதிகமா பேசுனீனா பாடுவா. சரி, நீ இங்கே இரு. வர வழியில ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தது இல்ல, நான் போய் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்துடுறேன். பென் சீட்ல கூட உட்காராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னத்துக்கு காவல் காக்கணும்? பேசாம நீங்களே காவல் காத்துட்டுங்க. நான் போய் மெக்கானிக்க கூட்டு வரேன். இந்த பாருங்க, உங்களை தான் அந்த கொலகாரம் வந்தானா காமெடியா பேசி நிறுத்தி வைங்க. நான் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். Hello, my son.
Don't worry, don't worry, don't worry, don't worry. Keep going, keep going. Don't stop, don't stop. Keep going, yeah. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரன். பிள்ளைக்கு தகப்பன் தான் முதல் குரு. இது வரைக்கும் கொலைன்னா என்னன்னு நீ பார்த்த. இப்ப கொலையை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். இது நைஃப், கத்தி. 6 அங்குல நீளமுள்ள இந்த கத்தியால மனுஷனை குத்துனா செத்து போயிடும். ஆனா இந்த கத்தியால கொலை செய்யணும்னா மனுஷனை நாம பிடிக்கணும், கிட்ட அவனை இழுக்கணும், இந்த கத்தியால குத்தணும். குத்துனா பிளட் நிறைய வரும். ஆனா பிளட்னா உனக்கு பயம் இல்ல. விட்டுரு விட்டுரு விட்டுட்டேன். திஸ் இஸ் a gun. Beautiful gun. இதால மனுஷங்க தூரத்துல இருந்தா கூட கொல்ல முடியும். அதுக்கப்புறம் புகைய வாயால ஊதலாம். அதுக்கப்புறம் ஸ்டெயிலா இப்படி சுத்தலாம். அவ்வளவுதான். சாகனம் விதி இருக்கிறவ செத்து தொலைஞ்சிட்டு போறான். நாம எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும்? கேட்டுதானே? Come on, hold it, hold it, hold it. Good, 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 very good. முதல் கிளாஸ் நீ பாஸ் ஆயிட்ட. இப்போ என் நாட்டம் எல்லாரையும் கொலை செய்யணுங்கிற உணர்வு உனக்கு வருது. உணர்வு மட்டும் இல்ல, வெரி 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 பயங்கரமான வெறி பிடிக்கும். இந்த உலகத்துல நீ என்னை விட பெரிய கில்லரா மாறணும். அதை தவிர எனக்கு ஒன்று வேண்டாம். வேற ஒரு ஆசை எனக்கு இல்லை. Come on, kill me, kill me, kill me, kill me. No, 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 no. Okay, okay. நான் கண்ண முடிக்கிறேன், கண்ண முடிக்கிறேன். சீக்கிரம். Come on, come on, kill me, kill me. Shoot பண்ணு, shoot பண்ணு. Come on, kill me, kill me. Come on.